ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா போஸ்ட் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அண்டு அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதாவது பிபிஎம் ஏபிபிஎம் சொல்லிட்டு டேட் சார்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக ஆன்லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 2/9/2026 21/9/2026 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணிங்க உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி இதை பண்ணிக்கலாம், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றுக்கும் வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட், அதாவது ஜிடிஎஸ்சி செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் பாஸ் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் பாசிங் மார்க்ஸ் வித் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th வயசு தான் உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஏஜ் அசஸ்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 40 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ஸ்டார்டிங் சம்பளம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஏபிபிஎம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேக் சாலாக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 கொடுக்குறாங்க. அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வந்து 10,000, டேக் சேவக்ஸுக்கு 10,000 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதர் போர்ஷன்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சைக்கிள் ஓட தெரியும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. லைவ் ஃபுட்னாக்கா நீங்கள் என்னென்ன மொழி பேசலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா லோ விஷன், ஹை விஷன், அதாவது இந்த காது கேட்கும் திறன் எல்லாமே, இந்த கண் பார்வை பார்க்கும் திறன் எல்லாமே செக் பண்ணுறாங்க. அதாவது ஏபிபிஎம்க்கு சரி பிபிஎம்க்கு சரி டேக்ஸாவுக்கு எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ அதான் தெளிவாக ஹெல்த் ஃபிட்னஸ் கம்பல்சரி செக் பண்ணுறாங்க. அது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஹவு டு அப்ளை கொடுத்தாங்க, அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா நோட் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் கிரைட்டீரியா தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. ஸோ வந்து டோட்டலாக மார்க் வைஸ் தான் வந்து அலோகேட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் ஃபியூராக செக் பண்ணிக்கோங்க. அது வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு கம்பல்சரி இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. மார்க் ஷீட் வேணும், ஐடென்டி ப்ரூஃப் வேணும், கேஸ்ட் சர்டிஃபிகேட் வேணும், பிடபிள்யூ இருந்தால் ஆன்டிகேட் வந்து அவங்க சர்டிஃபிகேட் வேணும், இடபிள்யூஎஸ் எக்ஸ் சர்வீஸ் வந்து அவங்க சர்டிஃபிகேட் வேணும், டிரான்ஸ்ஜெண்டர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட் வேணும், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் பர்த்துக்கான ப்ரூஃப் கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ அது இருந்தால் தான் கம்பல்சரி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கீங்க. அது தம்பி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ அது தம்பி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சரி, நம்ம இதில் முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓடிஆர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ இதுக்கெல்லாம் மேலே முக்கியமான விஷயம், நமக்கு தேவையான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீ தான் கொடுக்குறோம் நமக்கு. அப்ளிகேஷன் ஃபீங்கிற ஃபீ பார்த்தீங்கன்னாக்கா 100 கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ டேக்ஸோட கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது தம்பி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன கெப்பாசிட்டி டாக்குமெண்ட் வைக்கிறீங்க, என்னென்ன டாக்குமெண்ட் தெளிவாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. சார் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ இதான் சார் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான லோக்கல் லாங்குவேஜ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் சார் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.